நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் அங்கேயே நின்னுட்ட? பொண்ணை அழிச்சிட்டு மணமேடைக்கு வாமா. அவ வரமாட்டா. ஏன்னா உமாவை ரவிக்குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் உனக்கு விருப்பம் இல்ல? மகேஸ்வரி, கல்யாணங்கிறது என்ன சடுகுடு விளையாட்டா? முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களோட நாடகத்தால என் மகனோட வாழ்க்கையும் சந்தோஷமும் சேர்ந்து பாழாகுது. முகூர்த்த நேரத்துல என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இதுக்குதான் நான் முதலையே சொன்னேன், என் மகன் கல்யாணத்தை தனியா நடத்தலான்னு. ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. மகேஸ்வரி, என்ன காரணம்? முதல்ல அதை சொல்லுங்க. அத நான் சுமித்ரா கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன ஆச்சு மகேஸ்வரி? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே தெரியும், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ மனசு வேதனைப்பட்டா என்னால தாங்கவே முடியாது. ஆனா இப்போ அவ வாழ்க்கையே பாழாயிடும் போல இருக்கே. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி உன் பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுப்பேன்? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா அழிச்சுட்டு வாங்க. என் மகனோட கல்யாணம் இந்த முகூர்த்தத்திலே நடக்கும். சித்ரா, நீ கொஞ்சம் பொறு, நான் என்னன்னு பாக்குறேன். ஏன் சார், என்ன சார் இங்க நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங்? எனக்கு ஒண்ணு புரியல சார், என்னன்னு பாக்குறேன். நாமளே பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? உமா மனசுல என்ன இருக்குன்னு கேளுங்களேன். என்ன மகேஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மகேஸ்வரி, என்னாச்சு? இருங்க சொல்றேன். இன்னொரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கிற ஓம் பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? அண்ணா, தாலி கட்டுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்பவே பாரு, கல்யாணத்துல பிரச்சனை வந்துருச்சு. கடவுளுக்கு கூட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்கு. வனிதா மனசு முழுக்க நீதானா இருக்க. இதுதான் நல்ல சான்ஸ். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்போவாவது மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிடுங்கண்ணா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? என் புள்ள இன்னொரு பொண்ணை விரும்புறானா? சுமித்ரா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்க சம்பந்தம் வேண்டான்னு. நான் சொன்னதை கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு பாரு. சித்ரா தேவி, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி நான் யாரையுமே விரும்பல. போது, நிறுத்து. நீ சொல்ற எதையும் நம்ப நான் தயாரா இல்ல. உனக்கும் பிரியாவுக்கும் இருக்கிற காதல் எனக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் நான் நேர்லயே பாத்திருக்கேனே. என்னது? நானும் பிரியாவும் காதலிக்கிறோமா? ஆண்டி, நாங்க வெறும் நண்பர்கள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. ஆண்டி, இது உங்களோட தப்பான கற்பனை. தப்பான கற்பனைன்னா ஒரு தடவை தான் நடக்கும், திரும்ப திரும்ப நடக்காது. நானும் உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நீயும் பிரியாவும் போன்ல பேசினத என் மகளே பாத்திருக்காளே. இந்த மாதிரி ஒரு மாப்பிளை கட்டிக்கிட்டு என் மகன் எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? எனக்கும் பிரியாவுக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரியும்.
பிரியாக்கு உங்களுக்கும் லவ் இல்ல, வெறும் நட்பு தானா? அவ நடுராத்திரியில வந்து உங்க தோல்ல சாஞ்சிட்டு பேசினாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் அவளுக்கு தடவி கொடுத்து ஆறுதல் சொன்னீங்களே, அது எப்படி? உமா, நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. பிரியாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? என் மகன் மேல வீணா அபாண்டமா பழி போடுறீங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அழாத அழாத பிரியா, அழாத செல்லம். நான் என்னமா தப்பு பண்ணேன்? எல்லாருக்கும் நல்லது தானமா செஞ்சேன். இதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏங்க யாருமே இல்லையா இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு? அழாத பிரியா, அழாத செல்லம். சுமித்ரா, எனக்கு அதிகமா பேச விருப்பம் இல்ல. நான் உறுதியா நம்புறேன், ஓ மகனுக்கும் அந்த பிரியாவுக்கும் காதல் இருக்கா இல்லையான்னு நீயே கேள. உண்மை என்னங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ ஐயோ, என் மகன்கிட்ட நான் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா என் மகன் எப்பவும் என்கிட்ட சொல்லியிருப்பான், மறைச்சிருக்க மாட்டான். அவ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மகனும் சரி பிரியாவும் சரி, 2 பேரும் கௌரவமானவங்க. நீ என்ன அந்த கடவுளே இறங்கி வந்து என்கிட்ட என் மகனை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தாம் பெத்த மகனை எந்த தாய் தான் விட்டு கொடுத்து பேசுவா? நீ ஒரு தாய் தானே, அதான் உன் மகனை நீ விட்டு கொடுக்காம பேசுற. தப்ப மறைக்கிற சுமித்ரா. அது சரி, ஓம் புத்தி தானே ஓம் பிள்ளைக்கும் இருக்கும். என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நான் தாங்கிக்குவேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான். நானும் பிரியாவும் பார்த்தோம் பேசணும்னு சொல்றாளே உங்க உமா. அப்படி நாங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தா அப்பவே வந்து கேட்க வேண்டியதானே? உண்மை என்னன்னு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்னை கட்டிக்க போற உரிமை உள்ளவ ஏன் அப்ப சும்மா இருந்தா? எப்போ உங்க மகளுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சோ, இனிமே உங்க மகளை கட்டிக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். நீ அழாதம்மா. நான் முன்னாடியே நல்லா யோசிச்சிட்டேன் சுமித்ரா. உன் மகனுக்கு என் பொண்ணை தரதா இல்ல. இந்த கல்யாணமும் நடக்காது. வாடி போலாம். தேங்க்ஸ்மா. நம்ம திட்டத்துல பாதி தான் ஜெயிச்சிருக்கோம். மீதி இருக்கிறது ரவிக்குமார் உன் கழுத்துல தாலி கட்டுறது தான். அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். இப்ப பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஸ்வரி, 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 மகேஸ்வரிமா, மகேஸ்வரி, மகேஸ்வரி, மகேஸ்வரி நில்லுங்க. நீங்க பாட்டுக்கு இந்த சம்பந்தம் வேணா நிறுத்திட்டு போறீங்க. என் மகன் மேல விழுந்த பழியை துடைக்கிறது யாரு? எதுக்காக என் மகன் மேல வீணா பழி சுமத்திட்டு போறீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு? எதுக்காக இப்படி கத்தி கலாட்டா பண்ற? சும்மா இருங்க. என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் எங்க போய் நியாயம் கேட்பேன்? இந்த பழியை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. பிரியா மேல இப்படி வீணா பழிய போடுறாங்களே, நான் இனிமே போய் அவளுக்கு எங்க சம்பந்தம் தேடுவேன்? இத பாரு பானுமதி, உன் மக பேரை கெடுத்தது நான் இல்ல. அதுக்கு நான் பொறுப்பாளியும் இல்ல. உன் மக நடத்த கெட்டவன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா என் மகளோட வாழ்க்கை நாசமாயிட கூடாதுன்னு தான் நான் அவளை கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதான். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் பொண்ணை தானே நடத்த கெட்டவன்னு சொல்லுவாங்க. இனிமே என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நீங்களே சொல்லுங்க. உன் மக மேல களங்க சுமத்துறதுக்கு நான் வரல. யார் காரணமோ அவங்கள போய் கேளு. அவங்க தான் உன் மகளுக்கு வாழ்க்கை தரணும். அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை எல்லாம் ஏன் மகளோட வாழ்க்கை பத்தி மட்டும்தான். இத பார், நான் ரவிக்குமாருக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். போதுமா? வாடி போலாம். மகேஸ்வரி, மகேஸ்வரி நில்லுங்க. மகேஸ்வரி, பிரியா, எனக்கு தெரியாம இப்படி எல்லாம் சரியா? சும்மா இருங்க. யாருடைய உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது? நான் உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன். நான் உன்னை பத்தி எப்படி எல்லாம் கனவு கண்ட தெரியுமா?
ஆனா என் கனவுல இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டேடி பாவி. பேசாம இருங்க. ஏய் ஏண்டி இப்படி மோசம் பண்ண? சொல்லுடி சொல்லுடி சொல்லுங்கறல சொல்லு. இல்லம்மா, இதெல்லாம் பயமா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டுல போய் நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? அம்மா நான் உன் மகம்மா, நீயே என்ன நம்பலன்னா வேற யாருமா என்ன நம்புவா? இங்க பாரு, நீ என்ன நம்ப வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ப வை. ஐயோ கடவுளே, இனிமே என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இவ்வளவு அவமானப்படுறதுக்கா நான் உன்னை பெத்து வளர்த்தேன்? இத பாருடி, இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லைங்க, உங்களுக்கு என்ன? நீங்க ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க, ஆனா நான் பொம்பளை பிள்ளைய பெத்தவளாச்சு. என் வேதனை உங்களுக்கு தெரியாது. என் மகளோட கல்யாணத்தை பத்தி நான் எப்படி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒரேடியா அழிஞ்சு போச்சு. இனி யார் என் பொண்ணை கட்டிக்குவா? நீங்க சொல்லுங்க, யார் என் பொண்ணை கட்டிக்குவா? இல்ல இல்ல, இவளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. இவ்வளவு கொலை பண்ணிட்டு நானும் தற்கொலை பண்ணிட்டு சாகுறேன். ஓடி வேண்டாம், பிரியாவை நான் கட்டிக்கிறேன். டேய், ஆமாம்மா, பிரியாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஆனா இந்த பிரச்சனைக்கு நானும் பிரியாவோ காரணம் இல்லைம்மா. நான் பிரியா கூட ஃப்ரெண்டாக தான் பழகினேன். ஆனா பிரியாவையும் என்னையும் எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. இதுக்கு பரிகாரம் நான் தாம்மா பண்ணணும். அதுக்கு பரிகாரம் பிரியாவை நானே கல்யாணம் பண்றதுதான். ஆண்டி, அங்கிள், நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா எங்க 2 பேர் மேலேயும் தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. அதனால பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. வேண்டாப்பா, வேண்டாம். நீ இவ மேல கருணை வச்சு கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம். நாளைக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்ததுன்னு என் பொண்ணு துக்கப்படவும் வேண்டாம். இது எங்க தலையெழுத்து. எங்களை விட்டுருப்பா. நானும் எங்க குடும்பமும் விஷத்தை குடிச்சு சாகுறோம். இல்ல ஆண்டி, நான் என் மனசார சம்மதிச்சு அந்த முடிவு எடுத்திருக்கேன். பிரியாவை கட்டிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. உங்க மகள் நல்லா பாத்துக்குவேன், என்ன நம்புங்க. ப்ளீஸ் அங்கிள். ஐயோ, என்னப்பா நீ போய் எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேங்கிற உன்னை பார்த்து நாங்க தான்ப்பா கையெடுத்து கும்பிடணும். என் குடும்ப மானத்தை காப்பாத்த வந்த சாமியாத்தான் உன்னை பாக்குறேன். என் குடும்பத்துக்கே ஒரு கடவுள் மாதிரிப்பா. வாழ்க்கை பூரா இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்பா, நான் எடுத்த முடிவு சரிதானப்பா? சரியான முடிவு தான்டா. நீ எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை பெத்ததுல நான் இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சரியான நேரத்துல தாப்பா நீ இந்த முடிவு எடுத்திருக்க. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஏன் பிரியா, என் பிள்ளைய கட்டிக்கிறதுல உனக்கு முழு சம்மதம் தானே? அவளை எதுக்குமா கேட்டுக்கிட்டு? நீங்க சொல்லுங்கம்மா, நாங்க என்ன செய்யணும்னு. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாரா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமித்ரா, கல்யாணங்கிறது விளையாட்டு காரியமா?
அவசர அவசரமா ஃப்ரெண்டோட மகளை மருமகளை ஏத்துக்கிட்ட. அவ மாட்டேன்னு சொல்லிட்டு போன பிறகு வேற யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு இப்போ இப்போ இவள மருமகளை ஏத்துக்க போறியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அவசர அவசரமா ரவிக்குமாருக்கு கல்யாணம் ஏற்பாட்டை பண்ண, அது இப்ப நின்னு போச்சு. நான் அப்பவே சொன்னேன் என் மகன் கல்யாணம் மட்டும் முதல்ல நடக்கட்டும்னு. ஆனா அத நீங்க யாரும் கேட்கல. சித்ரா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. பிரியாவுக்கு வந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அது மட்டும் இல்லாம சீதாவும் பிரியாவும் அக்கா தங்கச்சிங்க தானே. என்ன சொன்ன? அதுக்கு நானும் நீயும் ஒரே வீட்ல அக்கா தங்கச்சிய பொண்ணு எடுக்கணுமா? நாம 2 பேரும் என்ன ஒரே வீட்ல இருந்தா வந்தோம்? இத்தனை வருஷமா ஒன்ன இருக்கல. இங்க பார் சுமித்ரா, எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. இத பாரு சித்ரா, நீயும் சுமித்ராவும் ஒன்னா இருக்கிறதுக்கு சுமித்ரா தான் காரணம். நீ என்ன சொன்னாலும் நீ என்ன செஞ்சாலும் அத சுமித்ரா சகிச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த வீடு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்க. சித்ரா, ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. பிரியா தான் எங்க மருமகன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ எப்படி உன் விருப்பத்துக்கு உன் மருமகளை கொண்டு வந்தியோ அதே மாதிரிதான் இதுவும். ஏன் முடிவும் அதுதான். நம்ம வீட்டுக்கு பிரியாவும் மருமகதான்னு முடிவு கடவுள் பண்ணிட்டாரு. இதுல யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம். சரி, நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நான் என்னோட முடிவை சொல்லி நான் ஏன் உங்க எல்லாருக்கும் கெட்டவளாகணும்? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடியே நடக்கட்டும். ஆனா சுமித்ரா, ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு நீ எடுத்த முடிவுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற. இங்க என்னையா எழுதிருக்க? உமாமா. யோ, கல்யாண பொண்ணு பேர் என்னையா? பிரியாம்மா. முதல்ல மாத்து. மாத்திரமா. ஏய் சித்ரா தேவி, என் மகளை வேண்டான்னு சொல்லி அந்த அனாதைய மருமகளாக்கிட்டியே, விட்டுருவாள இந்த பானுமதி. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல என் மகளை மருமகளா கொண்டு வந்துட்டேன். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு. அம்மா மாத்தியாச்சுமா. தலையா